ஹலோ எவ்ரிவன். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. நியூஸை பார்த்தா கூட இன்னும் 5 நாளைக்கு வெயில் அதிகமாக இருக்கும், இன்னும் 10 நாளைக்கு வெயில் அதிகமாக இருக்கும் தான் நியூஸ்லேயும் சொல்கிறாங்க. வெயில் அதிகமாகும் போது நமக்கு வியர்வைகள் அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம், முடியை ஷார்ட்டாக வெட்டிடுவோம், மொட்டை அடிச்சிடுவோம், இல்லை ஷேவ் பண்ணுவோம். ஆனால் பெட் பேரண்ட்ஸாக நீங்கள் நான் நாய்க்கும் ஷேவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நாய்க்கு பூனைக்கு நம்ம ஷேவ் பண்ண தேவையில்லை, பண்ணவும் கூடாது. நார்மலாகவே இயற்கையாகவே நாயோட முடிகள் எப்படின்னா தெர்மோரெகுலேட்டரி மெக்கானிசம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வார்ம் கிளைமேட்டில் அதை கூலாக வச்சுக்கவும், கூல் கிளைமேட்டில் வார்மாக வச்சுக்கிற மாதிரி அது இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அதை ஷேவ் பண்ணி அந்த மெக்கானிசம் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன பண்ணணும், வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவுட்டோரில் நீங்கள் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் வச்சிங்கன்னா அதை ஷேடில் வைங்க, முடிஞ்சளவு இன்டோரில் வைங்க. குடிக்க பிளென்டி ஆஃப் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் எப்பயுமே அவைலபிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. க்ரூமிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஒரு வெட்டினேரியன் சூப்பர்விஷனில் கண்டிப்பாக க்ரூமிங் பண்ணலாம். அவங்க கைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 to 3 சென்டிமீட்டர்ஸ் ஆகுது நீங்கள் ஹேரை விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளிப்பிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கைட் பண்ணுவாங்க. இன்னொன்று, நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க, நம்ம வெளியில் போகிறோன்னா டாக்ஸும் நம்ம பின்னாடியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது சில ஏரியாஸில் பெட்ஸ் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். அந்த ஏரியாவில் நீங்கள் காருக்குள்ளேயே லாக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா கார் ஹீட் எவ்வளோ இருக்கும்னு நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு க்ளோஸ்டு என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் டாகை விட்டுட்டு போகிறது சேஃப் கிடையாது. முடிஞ்சளவு நீங்கள் அவங்க வீட்டிலே வச்சுட்டு போயிங்க. ஸோ சம்மரை நிறையா தண்ணி கொடுத்து ஷேடான ஏரியாவில் வச்சு பெட்டை நல்லா பார்த்துக்கோங்க.